வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இன்றைக்கி சூப்பரான செமையான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு காப்படி அளவுக்கு, ஒரு டம்ளர்னு வச்சுக்கலாம், நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் அளந்துக்கோங்க. நான் ஒரு காப்படி அளவுக்கு 250 கிராம் வரும் இந்த அரிசி. இட்லி அரிசி, நம்ம சாதாரணமாக இட்லிக்கு உபயோகம் பண்ணுற அரிசி தான். அந்த அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு காப்படி அளவுக்கு எடுத்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு 4 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவைக்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு மிளகாய் முழுகிற அளவுக்கு ஊற வச்சிடலாம். இப்போ இதை 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவி அலசிட்டு நல்ல தண்ணியை விட்டு வச்சிடலாம். இது 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இந்த அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம மீதி கொஞ்சம் ஏற்பாடுகளெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி எடுத்த அதே காப்படியில் 3/4 அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு சலித்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடலை அதிகமாக அரைச்சி வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை, தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா மீதமாக வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு இதை சலடையில் போட்டு சலித்து எடுத்துக்கணும். சலிக்காமல் முறுக்குக்கு மாவில் சேர்க்கக்கூடாது. பொட்டுக்கடலை மாவை நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ சலித்து வச்சாச்சு. இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரமிளகாயை சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வரமிளகாய் நல்லா ஊறி இருக்குது. இது கூடவே பெருங்காயத்தையும் கொஞ்சமாக ஜீரகத்தையும் 1/2 ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அரிசியோட பெரிய ஜாரில் சேர்த்துக்கலாம். இது தனியாக போட்டோம்னா அரைபடாது, அதுக்காக தான் சின்ன ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலான்னு சொல்கிறேன். இப்போ பெருங்காயத்தையும் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை அரிசியோட பெரிய ஜாரில் சேர்த்துக்கலாம். அதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதை சேர்த்துனா போதும், வேறு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கிறேன். இது வறுத்த எள் தான். இப்போ நம்ம சலித்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை 3/4 வீசத்துக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வச்சுருக்கலாம், தேவையாக இருந்தால் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு எப்படி பதமாக வருதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா இப்போ நான் பிசைகிறேன். நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருந்த பட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு நல்லா பதமாக பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், இது சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் முறுக்கு பிழிய முடியும். ரொம்ப கெட்டியாக கல்லாட்டம் இருந்ததுன்னா முறுக்கு பிழிய முடியாது. அதனால் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்களும் அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா உப்பு போடுற மாதிரி இருந்தால் இப்போவே போட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நான் இந்த அச்சில் தான் பட்டர் முறுக்கு போட போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச எண்ணெயை எடுத்து முறுக்கு மாவில் போட்டு பிசைஞ்சுக்கணும். இது முறுக்கு இன்னும் மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சூடான எண்ணெயை ஊற்றி மாவு பிசைஞ்சு முறுக்கு போடுறப்ப முறுக்கு வாயில் போட்டால் கரையிற அளவுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா எண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு கடாயில். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை நம்ம முறுக்கு பிடிக்குள்ளே போட்டுக்கலாம். எங்கிட்ட இண்டோலியம் அச்சு தான் இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரி அச்சு இருக்கோ அதில் போட்டு பிழிஞ்சுக்கலாம். சில பேர் மரத்தில் கூட வச்சுருப்பாங்க, பித்தளையிலும் வச்சுருப்பாங்க. எந்த மாதிரி முறுக்கு அச்சு இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கிற அச்சில் போட்டு
பட்டர் முறுக்கு பிழிய போகிறேன். இது முறுக்காவும் சின்ன சின்ன ஒரு ஒரு பீஸாகவும் பிழியலாம், ஒரே அடியாக கடாய் ஃபுல்லாகவும் பிழிஞ்சு விட்டுட்டு முறுக்கை நொறுக்கி கூட எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன முறுக்காவே போடுறேன், பாருங்கள் எப்படி பிழியறதுன்ட்டு. நான் இந்த மாதிரி ஒரு ஓட்டக்கரண்டி எடுத்து அதை எண்ணெயில் நனைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ இது மேலே முறுக்கை பிழிஞ்சுக்கலாம். நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு சைஸுக்கு முழுக்க பிழிஞ்சிட்டு இதை எடுத்து எண்ணெயில் போட போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி எல்லா முறுக்கையும் ஒவ்வொன்றா பிழிஞ்சு எடுத்து போட்டுற வேண்டியது தான். சில பேர் ஒரு வெள்ளை வேட்டி துண்டு இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு அப்புறமா எடுத்து கூட போடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி போட்டே பழக்கம். இது மாதிரியே நான் ஸ்பீடாக செஞ்சுருவேன். இந்த மாதிரி கரண்டி மட்டும் அடிக்கடி எண்ணெயில் நனைச்சிக்கணும். கரண்டி ட்ரை ஆகக்கூடாது, மாவு ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா முறுக்கு சரியாக விழாது. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வந்து எண்ணெயில் நனைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், முறுக்கு ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டு நல்லா வேகிற வரைக்கும் பார்த்துட்டு நல்லா எடுக்கணும். இந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் பார்க்கணும், வெயிட் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா முறுக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, உள்ள மாவாக இருக்கும். இந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சுன்னா முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு எடுத்தோம்னா முறுக்கு பச்சை மாவாக இருக்கும், பாதி மாவாக இருக்கும், மொறுமொறுப்பும் இருக்காது, அப்புறம் நமுத்து போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி குழந்தைகளுக்கு கடைக்கு போய் வாங்கி கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அது வந்து அன்ஹெல்த்தியானது, கடையில் வாங்குறது. நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். சோயாவும் தரமானதாகவும் இருக்கும். பாருங்கள், எண்ணெயில் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம முறுக்கை நல்லா பெரட்டி விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். இந்த பட்டர் முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாகவே இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். நம்மளும் வீட்டில் செஞ்சு வச்சோம்னா கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியதில்லை. ஒரு டம்ளர் போட்டேன் பாருங்கள், எனக்கு 25லேருந்து 30 முறுக்கு அளவுக்கு வந்துச்சு. பாருங்கள், மிச்சம் இருந்த மாவை இந்த மாதிரி போட்டு எடுத்துடுறேன். முறுக்கை நல்லா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு முறுக்கு ஆறின பிற்பாடு எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். எவர்சிலர் பாக்ஸாக இருந்தாலும் பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் போட்டுட்டு கீழேயும் பேப்பர் போடணும். பாத்திரத்துக்கு கீழேயும் பேப்பர் போட்டு மேலேயும் இந்த மாதிரி பேப்பர் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். முறுக்கு நல்லா ஆறி இருக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சூடாக எடுத்து போட்டோம்னா வேர்த்து நமுத்து போயிடும். இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா வாரத்துக்கு கெடாது. பாருங்கள், முறுக்கு உடைச்சப்ப எப்படி சவுண்டு வந்தது பார்த்தீங்களா? அது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது முறுக்கு. நான் சுட்ட முறுக்கு, பட்டர் முறுக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.